தமிழ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றும் கூட இந்த காணொலியில ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக தான் பார்க்க போகின்றோம். நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய கைகளுக்கும் வந்து சேரும், கண்களையும் வந்து சேரக்கூடியதாக இருக்கு. அதாவது தற்போது 2025ஆம் ஆண்டுக்கான அப்போது உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடயம் அனைவருக்கும் தெரிந்த விடயம். அது தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு புதிய திருப்பு முனை தான் இடம்பெற்றிருக்கின்றே சொல்லக்கூடியதா இருக்கு. அதாவது என்னன்னா, ஏஎல் பரீட்சை நடவடிக்கைகள் முடிவடைவதற்கு முன்பாகவே விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கிறதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதை பரீட்சை ஆணையாளர் நாஜகம் அவர்களும் விரிவான தகவல் ஒன்று தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையானது நேற்றைக்கு ஆரம்பமாகியிருந்தது. இந்த பரீட்சையானது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற போகின்ற விடயம் அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்த உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நேற்று வெற்றிகரமாக ஆரம்பமான இந்த நிலையில இது தொடர்பாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றுல பரீட்சை ஆணையாளர் நாஜகம் இந்திகா குமார் லியனிக் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதான் என்ன சொல்லியிருக்காண்டா, இன்னைக்கு குறித்த நேரத்துல இந்த பரீட்சை எந்த ஒரு இடையூறும் இல்லாம அனைத்து பரீட்சை நிலையங்கள்லையும் எந்த ஒரு தடங்களும் இன்றி வளமை போல ஆரம்பிச்சிருக்குது. பரீட்சை முடிகிறதுக்கு முன்னாடியே விடைத்தாள்களை திருத்தும் பணிகளை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு தற்போதைய அந்த திட்டங்களை தயாரித்து விட்டோம் என்று ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்த விடயம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்றதை விட ஒரு சந்தோஷமான விடயம் என்று கூறக்கூடிய இருக்கும். ஏனென்றால் விரைவாக இந்த பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டால் மாணவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய இருக்கும். மேலும் மாணவர்களுக்கு அறிவுரை போல ஒரு முக்கியமான விடயத்தையும் பரீட்சை ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். அதாவது உரிய கால அட்டவணையை பரிசோதித்து உங்களுடைய எக்ஸாம் டைம் டேபிளை பார்த்து பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே நீங்கள் பரீட்சை மண்டபத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றும், அங்க அரை மணி நேரத்துக்கு முன்னதாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள் என்றும், மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பரீட்சை மண்டபத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பதற்கான பரீட்சை அனுமதி அட்டையினையும் நீங்கள் கூடவே எடுத்துச் செல்லுங்கள் என்றும் பரீட்சை ஆணையாளர் நாஜகம் ஒரு அறிவுரையையும் கூறியிருக்கிறார். ஆகவே மாணவர்களே, பரீட்சை ஆணையாளர் நாஜகம் கூறியது போல அவர் கூறுகின்ற விடயங்களை கேட்டு சரிவர பரீட்சை காலங்களில் நடந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு எந்த ஒரு இடையூறையும் தராது, பரீட்சையை ஒழுங்காக எழுதுவதற்கான ஒரு நெறிமுறையாக இருக்கு. பார்க்கலாம் நாங்கள் எவ்வாறாக இந்த பரீட்சை விடைத்தாள்கள் எவ்வளவு விரைவாக திருத்தப்பட போகின்றது, பரீட்சை பெறுபவர்கள் எப்போது வெளியாக போகின்றது என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.